இந்த பொங்கலுக்கு கிட்டத்தட்ட 6 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆயிருச்சு. இதில் எல்லாத்துக்குமே பிடிச்ச திரைப்படம் அப்படின்னா மதகராஜா தான். எனக்கு இல்லை. அப்போ எனக்கு பிடிச்ச திரைப்படம் எதனால அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்க. இந்த வருட பொங்கலை முன்னிட்டு கேம் சேஞ்சர், வணங்கான், மதகராஜா, காதலிக்க நேரமில்லை, நேசிப்பாயா, தருணம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 6 திரைப்படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இதில் எல்லாத்துக்குமே பிடிச்ச திரைப்படம் பொங்கல் வினர்னா அது மதகராஜா தான். ஆனால் எனக்கு அந்த படம் பெருசாக கனெக்ட் ஆகல. இந்த பொங்கல் ரிலீஸில் எனக்கு பிடிச்ச திரைப்படம் அப்படின்னா கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஏஆர்ரஹ்மான் இசையில் நம்ம ரவிமோகன் நித்யாமேனன் நடிப்பில் ரிலீஸ் ஆன காதலிக்க நேரமில்லை. இந்த படம் லவ் ஸ்டோரி தான். ஆனால் ரொம்பவே வித்தியாசமான லவ் ஸ்டோரிங்க. ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம், கல்யாண காட்சி குழந்தை குட்டி முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்பெம்மை டொனேட் பண்ணுற ஹீரோ. ரிலேஷன்ஷிப் முக்கியம் கிடையாது, குழந்தை முக்கியம் சொல்லிட்டு அந்த ஸ்பெம் மூலமாக குழந்தை பெற்றுக்கிற ஹீரோயின். இவங்களுக்கு போகிற குழந்தை மூலமாக இவங்களுக்குள்ள லவ் உருவாகுது. கடைசியில் கல்யாணம் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த காதலிக்க நேரமில்லை திரைப்படத்துடைய கதைங்க. இந்த படத்துடைய கதை எவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் நடித்த ரவிமோகன் மற்றும் நித்யாமேனன் நடிப்பு அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த படம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த பொங்கல் லிஸ்ட்டில் உங்களை எந்த படம் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சுன்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா பை.